வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்கள் 7/2/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 6/2/2024 டிஎல் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்தோம்னா அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டிஎலுக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் லாட்ரி எதுவும் போடுற மாதிரி இருந்தால், லாட்ரி எதுவும் புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலயமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, அந்த ஆப்போட ஃபுல் டீட்டெயில் நான் வந்து அதில் வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்போ தான் புரியும், நம்பிக்கையும் வரும். நம்ம சேனல் மூலயமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு ஓடிபி ப்ராப்ளம் மட்டும் இருக்குது, அது மட்டும்தான் நெட்வொர்க் இஷ்யூஸ்னால இருக்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 1/2 ஹவருக்குள்ளே ஏறிடுதுன்பா. நைட்டில் வித்ட்ரா கொடுத்தீங்கன்னா மார்னிங் தான் ஆகுது. இந்த கொஞ்சம் இந்த ஆஃப் அன் ஹவருக்குள்ளே ஆகிடுது. இந்த வித்ட்ரா ப்ராப்ளம், இந்த 2 ப்ராப்ளம் மட்டும்தான், நெட்வொர்க் ப்ராப்ளம் இது மட்டும்தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 11 ரூபா, டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 22 ரூபா. இதில் என்னென்னா வித்ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போது 3% கமிஷன் பிடிப்பாங்க. இது வந்து நான் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த டெலிகிராம் சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். எல்லாமே சொல்லியிருக்கேன். சொல்லி தான் வந்து நான் வந்து உங்களை வந்து அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து அந்த லிங்க் கொடுத்து உங்களை வந்து ஃபுல் டீட்டெயில் அதில் தெரியும் அப்படின்றதுக்காக தான் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்து அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்போ தான் புரியும், நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால நீங்கள் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் புரியும், நம்பிக்கை வரும். நல்லா தான் இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா. ரேட்டெல்லாம் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6/2/2024 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 6/5/9. இந்த 6/5/9க்கு நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பரும் சரி 5ஆம் நம்பரும் சரி போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. இன்றைக்கி ரொம்ப சூப்பராகவே பாஸ் ஆகிருக்குன்பா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று நம்மளுக்கு வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிருந்தது. 8 மணிக்கு மட்டும்தான் பாஸ் ஆகிருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக மட்டும்தான் பாஸ் ஆகிருந்தது. இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளுக்கு. இது பார்த்திங்கன்னா ஏபி வந்து போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 6/5/9க்கு ஏபி. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் கிடச்சிருச்சு. நம்ம வந்து அதிலே நம்ம மாற்றி கொடுத்துருந்தோம்னா, சி போர்டில் கொடுத்துருந்தோம்னா இதிலே வந்து ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்குன்பா. இதில் பார்த்திங்கன்னா 6/5 அப்படின்றது நான் வந்து ஒரு செட்டு கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏபி வந்து நம்ம வின்னிங் கிடச்சிருக்குன்பா. ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு. இந்த 9/5ன்றது 5/9 அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். 6/9 அப்படின்னு நம்ம மாற்றி கொடுக்கல. ஏன்னா அது வந்து ஒரே போர்ட்லேருந்து கிடச்சதுனால நம்ம வந்து 6/9 அப்படின்ற நம்பர் நம்ம வந்து கொடுக்காம விட்டோம். அதனால ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்பா. ஸ்ட்ராங்காக நினச்ச நம்பர் 0-1லேருந்து எப்படியாச்சும் ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா வரல. அதனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் இன்றைக்கி வின்னிங் கிடச்சிருக்குன்பா. நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்த ஒரு 2 பாக்ஸ் கொடுத்தோம். 2 பாக்ஸில் எனக்கு கிடைச்ச ஒரு 3 நம்பர், ஸ்ட்ராங்காக கிடைச்ச 3 நம்பரை வந்து தான் நான் வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். அந்த கிடைச்ச 3 நம்பர் ஸ்ட்ராங்காக 3 நம்பர் நான் வந்து ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகிரும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இந்த பாக்ஸே வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்குறது. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்குன்பா. சூப்பராகவே பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கு. 6/5/9 6/5/9 அப்படியே மாற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்குன்பா. சூப்பரான வின்னிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் டிஎல்லில் ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். கேரளாவில் பார்த்திங்கன்னா இப்போது இடையில 3 நாள் நம்ம வந்து ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கொடுக்குறோம்.
சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஃபுல் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9ம் சரி 6ம் சரி 2ல் ஒரு நம்பர் வரலாம், இல்லைனா ரெண்டு நம்பருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். 2 நம்பருமே ஸ்ட்ராங்காக இருக்குது, 2ல் ஒரு நம்பர் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2ல் ஒரு நம்பர் ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, 2 நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்னு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. மெயினாக வந்து நம்ம ஆல் போர்டை டார்கெட் பண்ணி தான் நம்ம கெஸிங் கொடுக்குறோம். அதில் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா போன மாதம் ஃபுல்லாகவே பாஸ் ஆகிருந்தது. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இடையில பாஸ் ஆகுது, இடையில ஃபெயில் ஆகுது. அது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒரு 2 நாள் தொடர்ந்து ஃபெயில் ஆனாவே வந்து கமெண்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நீங்கள் வந்து பாஸ் ஆகிற மாதிரியே வீடியோ போட மாட்டேறீங்க, எதுக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் கேட்குறாங்க. நம்ம வந்து 2 நாள் தான், நிறைய பாஸ் ஆகிற டைம்லலாம் விட்டுறாங்க. அந்த ஃபெயில் ஆகிற டைமில் வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு அதை வந்து கொஞ்சம் எதுக்கு வீடியோ போடுறீங்க, உங்களுக்கு எதுவுமே பாஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாஸ் ஆகும்போது யாருமே எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க, ஃபெயில் ஆகும்போது மட்டும் எங்கேருந்து வர்றாங்கன்னு தெரியல, கிளம்பி நம்மளுக்குன்னு கிளம்பி வர்றாங்க. சரி, ஓகே. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கு. நம்ம வந்து யாரும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம். ஃபுல் பாக்ஸ் வின்னிங் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9, 5, 9 இந்த 9, 5, 9க்கு பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் சி போர்டில் கொடுத்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் கொடுத்துட்டோம். ஏ போர்டில் கொடுத்துருக்கு. 5ஆம் நம்பரை பி போர்டில் கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5, 9 அப்படின்ற செட்டு நம்ம கொடுக்காம விட்டோம், மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு 5, 9 அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும். நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா இதில் 8, 7, 1 அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது. அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த 9, 8 ஆல் போர்டில் வந்து 9, 8லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 9, 8லேருந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக 2 போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 9, 8ல் ஒரு நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, 2 நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, 2 போர்டு வந்து 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அதனால ஈக்குவலாக ஆகிருக்குன்பா. நம்ம கொடுத்த இந்த பாக்ஸ்லேயும் சரி, ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க இந்த பாக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா 2 நம்பர் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா 5, 9, 1 அப்படின்னு நம்ம ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பாக்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிசி வந்து ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நம்மளுக்கு வந்து 9ஆம் நம்பர் டபுள்ஸில் வந்ததுனால ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் மாறி வந்திருந்ததுன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸில் இந்த பாக்ஸ் வின்னிங் வந்து மிஸ் ஆகிருக்குன்பா. இன்றைக்கி 6 மணிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. போன மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு இந்த 6 மணிக்கு தான் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிட்டு இருந்தது. இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுத்துருந்ததில் பார்த்திங்கன்னா 4, 5, 2 ரிசல்ட்டு. இதில் வந்து 2ஆம் நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. சி போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 4, 5 ட்ரிக்கில் கிடைக்கல, அதனால் மிஸ் ஆகிடுச்சு. 4ஆம் நம்பர் ஒரு ட்ரிக்கில் கிடச்சிருந்ததுனால நான் வந்து 1ஆம் நம்பர் கூட சேர்த்து கொடுத்தேன். 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் பண்ணிட்டேன் நான். இதில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சிங்கிள் போர்டில் கிடச்சிருந்தது, அதனால் வரும்னு எதிர்பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. 2, 7லேருந்து நம்ம ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். 2, 7லேருந்து ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பர் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். அந்த 2ஆம் நம்பர் வந்து ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வின்னிங் கிடச்சிருக்கு. 2, 7லேருந்து ஒரு நம்பர் வரலாம், 2 நம்பரும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். 2ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்பா. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா 8 மணிக்கும் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்மளுக்கு வந்து ஆல் போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர் 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்தது, வந்துடும்னு எதிர்பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. 6 மணிக்கும் நல்லா பாஸ் ஆகிருக்கு. 1 மணிக்கு நம்மளுக்கு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்குன்பா. அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 6 மணிக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆகிருக்கு. இதில் ஒரு 1ஆம் நம்பர் மாறி வந்திருந்தால் இதுலேயும் ஒரு ஃபுல் வின்னிங் கிடச்சிருக்கும். ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் கொஞ்சம் நல்லா கிடச்சிருக்கு நம்மளுக்கு. நேற்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் போர்டு வைஸாக மட்டும்தான் பாஸ் ஆகிருந்தது. இப்போ தொடர்ந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பார்க்கலான்பா, தொடர்ந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி யாரும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி எடுத்திருக்கலாம். அப்படி யாரும் ட்ரை பண்ணி வெற்றி எடுத்திருந்தால் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்பா. சரி, வாங்க நம்ம 7/2/2024க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் பார்க்கலாம். வாங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0-4, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6-3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8-1. அடுத்து பாருங்கள், ஏபிபி சிஎஸ்சிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 06, 03, 08, 01, 46, 43, 48, 41, 68.
எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 0660ன்னு வரலாம், 4664ன்னு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 068 061 038 031 468 431. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 068 460. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 04 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அவங்க கேசிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். 04 2 நம்பருமே ஸ்ட்ராங்காக இருக்குது, 2ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 6ஆம் நம்பரும் ஆல் போர்டில் ட்ரை பண்ணுறனாலும் 6ஆம் நம்பரையும் கணக்கில் வச்சுங்க. 046 இந்த 3 நம்பரும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. 3 நம்பரும் வரலாம், இல்லை 3ல் ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுப்பா. கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஒரு 2 நம்பராச்சும் கனெக்ட் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கேசிங்கில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 31, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 69, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 02. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 36 39 30 32 60 62 90 92 16. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 6006ன்னு வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 360 362 390 392 160 192. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 360 096. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 96. இதில் ஏதாச்சும் கெஸிங்கோட நம்பர் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்பா. லோ ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்க நம்பர் தான். நம்மளுக்கு மெயினாக வந்து ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. ஆல் போர்டு தான் நம்ம வந்து மெயினாக டார்கெட் பண்ணி கொடுக்குறது. 1 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. மெயினாக வந்து நம்ம ஆல் போர்டை தான் டார்கெட் பண்ணி கொடுக்குறோம். நம்ம கெஸ்ஸிங்கே வந்து இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி பரவாயில்ல, நம்ம வந்து ஆல் போர்டு மெயினாக டார்கெட் பண்ணி தான் கொடுக்குறோம். கேரளாவுக்கும் சரி, கேரளாவிலையும் ஆல் போர்டு பாஸ் ஆயிருந்தது. ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் நம்மளுக்கு வந்து போர்டு வைஸாக பாஸ் ஆயிருந்தது. பாக்ஸில் ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் ஆயிருந்தது. கேரளாவுக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதே மாதிரி 1 மணிக்கும் 6 மணிக்கும் 8 மணிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 82, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 56, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 01. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 85 86 80 81 50 51 60 61 20. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 8008ன்னு வரலாம், 8118ன்னு வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 850 851 860 861 250 261. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 801 860. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 80 பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ல் ஒரு நம்பர் வரலாம், இல்லைனா 2 நம்பருமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. இந்த 80ல் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 8ஆம் நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கெஸிங்கில் 8ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. 8 மணிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க. நாளைக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 06 இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 06, அதுக்கப்புறம் இங்கேயும் 06, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் 06 வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. ஒரு 2 ஷோவிலையாச்சும் ஏதாச்சும் ஒரு நம்பராச்சும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகி வரும் அப்படின்ற மாதிரி தெரியுது. எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரிக்கில் தான் கிடச்சிருக்கு. இது வந்து 06 எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரிக்கில் கிடச்ச நம்பர் தான். ஒரு 2 ஷோவில் பாஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு நம்பராச்சும் நம்மளுக்கு 0 இல்லைனா 6 வந்துடும் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்கள் கெஸிங்கில் இருந்தால் 06 வச்சு நாளைக்கு ஆட்டம் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா. சரி, ஓகே நண்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றி நண்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.